பொண்ணுங்களோட வட்டம் ரொம்பவே குறுகியது. சின்ன ஒரு சந்தோஷம் கூட அவங்கள பெருசாக சந்தோஷப்படுத்திடும். அப்படிப்பட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கையில் அவங்க தைரியமாக எடுக்கிற ஒரு முடிவை கூட இந்த உலகம் அக்செப்ட் பண்ணிக்காது. பொண்ணுன்னா அன்பானவள், அழகானவள், அறிவானவள்னு சொல்ல தெரிஞ்ச இந்த உலகத்துக்கு அவள் தைரியமாக எடுக்கிற ஒரு முடிவுக்கு அவள் கூட சப்போர்ட்டாக நிற்க தெரியாது. இவள் ஒரு பொண்ணு, இவள் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகம் இவளை ஒதுக்கி தான் வைக்கும். உலகம் என்ன, இன்னொரு பொண்ணே அவளை ஒதுக்கி தான் வைப்பா. ஒரு பொண்ணு ஒரு முடிவு தைரியமாக எடுத்தா அது எதுக்காக இருக்குன்னு சொல்லி இந்த மனுஷங்க யோசிக்க மாட்டாங்க. அவள் இப்படி தப்பானவா, அவள் இப்படி போயிருப்பா, அதனால தான் இவன் இந்த முடிவு எடுத்தான்னு சொல்லி உலகம் இவளை ஒதுக்கி வைக்க தான் பார்க்கும். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளாடி போகலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்மா நான் கிளம்பியாச்சுன்னா போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வானா. பஸ்ஸில் ரொம்ப கவனமாக ஏறணும். சரிம்மா சரி. கடவுளே, இந்த வேலையை இந்த பிள்ளையை கிடச்சிட்டுனா கொள்ளலாம். அவளுக்கு படாவை பார்த்துட்டு அவள் போக்கில் இருந்துடுவா. கரெக்டாக 9:30 அங்கே நிற்க சொன்னாவ. இப்போமே மணி 9 ஆகுது. பஸ் எப்போ வந்து நான் எப்போ போய் சேரகு. அப்பா இந்த வேலையும் கிடைக்குதோ என்னமோ. மகேஸ்வரி, இது அந்த புஷ்பா கழுத பிள்ளை தானா? ஆமாக்கா, அந்த பிள்ளை தான். இன்றைய தான் போகும்னு நினைக்கேன். வேலை இன்னும் கிடைக்காத பிள்ளை தான் அவன் அம்மா அன்னைக்கு சொன்னாவ. பாவம், அதுக்கு வாழ்க்கையும் இப்படி ஆகிட்டு என்ன செய்யுது. ஓ அப்படியா சொன்னாவ. சரி, நான் வேலைக்கு தான் போகுமா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளை, கெட்டியா நல்ல பொறுப்பாக எல்லா வேலையும் தள்ளைக்கு செய்து பிறக்கி எடுத்து கொடுக்கும். ஆமாக்கா, பிள்ளை நல்ல பிள்ளை. அக்கா நேருங்க ஒரு கேரளா பஸ் வருது, அதில் ஏறிடுவோமா? பின்ன இது தண்டத்துக்கு 13 ரூபா டிக்கெட்டு வாங்குவோம். நம்ம 11B பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு தான், அதில் போகலாம். அப்படி சொல்ல வாரியலோ? சரி, நமக்கு என்ன வேலையாக வெட்டியா, 11B வரட்டு, அதுலேயே போயிட்டு வரலாம். கூகுளில் பார்க்கிறதுக்கு சின்னதாக இருந்த போல தான் இருந்து, எப்போ நேரில் பார்க்க என்ன பெருசாக இருக்குது. இதில் நமக்கு வேலை கிடைக்குமானேன்னு தெரியல. சரி, ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அட்டன் பண்ணி பார்ப்போம். சரி, உள்ளே போவோம். ஹாய் கைஸ், எல்லாரும் உங்கள் ரெஸ்யூம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். உங்களோட ஜாப் ரோல் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மொத்தமாக 2 வேக்கன்சி தான் இருக்குது. நீங்கள் 3 பேர் இருக்கீங்க. ஸோ இன்டர்வியூ உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுங்க. பெஸ்ட்டாக கொடுக்குற 2 பேரை செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களோட பேக்கேஜ் 3.5 LPA பெர் ஆனம்னு போட்டிருக்காங்க. உங்கள் இன்டர்வியூவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேலரி வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். பட் பேசிக் வந்து 3.5 LPA பெர் ஆனம். ஓகேவா? கடவுளை, இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நல்ல பேக்கேஜ், நல்ல என்விரான்மெண்ட், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒருத்தராக நேம் கும்பிடும்போது உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடும். அது மாதிரி ஆஃபர் லெட்டருமே உங்கள் கையில் இன்றைக்கி அடித்து கொடுத்துரும். நீங்கள் நாளைக்கு இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அஞ்சலி, ப்ளீஸ் டேக் யுவர் ரெஸ்யூம் அண்ட் கோ டு MD கேபின். ஐயோ, ஃபஸ்ட்டு நான் போச்சு. இவனுங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன கொஸ்டின் என்னையாதுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடச்சிருக்கோம். போச்சு டோய். எஸ் சார். குட் மார்னிங் சார், திஸ் இஸ் மை ரெஸ்யூம். வெரி குட் மார்னிங் அஞ்சலி. அஞ்சலி, உங்களோட ரெஸ்யூம் நான் ஆல்ரெடி மெயிலில் பார்த்துருந்தேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ரோலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுறதுனால தான் இன்டர்வியூ வர சொன்னேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இருங்க, நான் இன்னும் பேசியே முடிக்கலை. உங்களோட பழைய ஆஃபீஸோட MD வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அவனுக்கு கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஸோ நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி அவன் தான் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தான். அதனால தான் நான் இன்டர்வியூ இல்லாமல் உங்களுக்கு ஹையர் பண்ணுறேன் அஞ்சலி. யூ ஆர் செலக்டட். நீங்கள் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஃப்ரெண்டு என்னை பற்றி சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீங்கள் இன்டர்வியூ இல்லாமல் அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஹையர் பண்ணியிருக்கீங்க. எப்போவுமே உங்கள் ஹோப்பை உடைக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன் சார். ஐ வில் கிவ் மை வெரி பெஸ்ட். அஞ்சலி, மே ஐ நோ நீங்கள் எதனால் வந்து உங்கள் பழைய ஜாபை வந்து குவிட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 6 மந்த் கெரியர் கேப் வர இருக்குது. அதனால தான், பிகாஸ் அது வந்து நம்மளோட ரெக்கார்டில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் கேட்குறேன். அது வந்து அது சார், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனால லீவ் ஆகிற மாதிரி இருந்து. அதுவும் இல்லாமல் 6 மந்த் வந்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருந்து சார், அதனால தான். ஓ ஓகே. அம்மா இப்போ நல்லா இருக்காங்களா? ஆமாம் சார், ஷீ இஸ் ஃபைன். என்ன இந்த பொண்ணு அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, ஆனால் டக்குன்னு நம்ம இதை பற்றி கேட்டது ஃபேஸ் மாறிச்சு. சரி, என்னவோ இருக்கட்டும். அஞ்சலி, யூ மே லீவ். நீங்கள் வந்து வெளியில் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு நாளைக்கு இமிடியேட்டாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே சார், ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, எத்தனை தேங்க்யூ சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் வர சொல்லுங்க. நினைக்கவே இல்லை இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லி. பழைய ஆஃபீஸ் ஓனர் சாருக்கு கால் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்லிடணும்பா. பிள்ளை, நீ அந்த புஷ்பா கழுகு மோவதானா? ஆமாம். மணி எத்தனை பிள்ளை? மணி 11 ஆகுது. பிள்ளை, உன வீட்டுக்காரன் என்ன பண்ணியா? எப்படி இருக்கியான்? சும்மா கேட்க தானேம்மா செஞ்சேன். அதுக்கு இந்த குட்டி இப்படி அழுதுட்டு போகும் எப்போ? என்ன முகமூடி இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதிய?
நீ தூரப்பா உன்ட்ட நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் முகமூடி என்ன கூப்பிடாத பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி. என்ன முகமூடி இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா? நீங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு குடியை கெடுத்துருப்பிய, அப்போ அவையெல்லாம் உங்களை வந்து வெட்டையில செய்யணும். நீங்கள் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்குதியா? இவ்வளோட்ட பேச முடியாதுப்பா. எக்கா நாங்கள் வரச்சில் அங்கே என்ன பார்த்துட்டு இருந்தியா? அங்கே யார்ட்டும் ஏதோ சொன்னது போல இருந்து. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த புஷ்பா கழுக பிள்ளை நின்று அதுக்கிட்ட உனக்கு வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டேன். அது உடனே ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு போகும். எம்மா இம்படம் கேட்டதுக்குமா குட்டி ஒப்பாரி வச்சு அதான் பார்த்துட்டு நின்னேன். அதை ஏன்க்கா உங்களுக்கு அவ்வளோ சொன்னால் சரிதான், யாருக்கா குடியை கிடைக்கலான்னு தான் நீங்கள் இருப்பே போல இருக்கு. உங்களை அந்த பிள்ளை நிலைமை தெரிஞ்சு தானே கேட்கணும். என்னத்துக்கு அந்த பிள்ளைகிட்ட இப்படிலாம் கேட்டுட்டு இருக்குதியா? எக்கா உங்களுக்கு அறிவு இருக்குவா? அந்த பிள்ளைகிட்ட போய் என்னத்துக்கு இப்படிலாம் கேட்குறியா? உங்கள் மொழிக்கு இப்படி நடந்து நாங்கள் கேட்டிருந்தா நீங்கள் சும்மா விடுவீங்களா எங்களை? அதுதான் அந்த புஷ்பா அக்கா பாவம், யார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லான்னு சொல்லி எல்லா ரவியில காயப்படுத்திட்டே இருங்கண்ணே. எம்மா ஆளாள் வாக்கில் சண்டை வந்துடுற போல இருக்கு. எப்போ இவ்வளோ இப்போ என்னத்துக்கு புஷ்பத்துக்கு முழு வக்காலத்து வாங்கிட்டு வராளுவ? அந்த பையனா இந்த பிள்ளை வேற ஏதோ அப்படின்னு இந்த பிள்ளைங்க மேலே தப்பு சொல்லியான். இவ்வளோ என்னன்னா இதுக்கு மேலே வக்காலத்து வாங்கிட்டு வராளுவ. எப்பா யார் சொல்லியது உண்மைன்னு தெரியலப்பா.